பிபியை வந்து ஒரு சாதாரண வியாதியாக எடுத்துக்கிறாங்கன்னா பிபி வந்து ஒரு சடன் கில்லர். நிறைய பேருக்கு பிபி இருக்குது, பிபி இருக்குன்றது தெரியாமல் இருக்கிறாங்க. இளம் வயதில் மரிக்கிறதுக்கான முக்கிய காரணம் பிபி. இன்றைக்கி 40 வயசு, 45 வயசு, 50 வயசு, 35 வயசில் ஒருத்தவங்க மரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து பிபியாக இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. பிபி எதனால் வருதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சால்ட்னால தான் பிபி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு சின்ன உண்மை தான், பட் அதுதான் முக்கியமான காரணம் கிடையாது. இப்போ சால்ட் நம்ம உணவில் அதிகமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம உடம்புல அதிகமாக நீரை எடுத்து வச்சுக்குது. ஸோ இதனால் பிபி ஏறும். அது மட்டும் இல்லை, சால்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இரத்த குழாய்களுக்குள்ளே இருக்கிற எண்டோத்தீலியம் லேயரை வந்து டேமேஜ் பண்ணுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் கொலஸ்ட்ரால்லாம் வந்து டெபாசிட் ஆகி அதனால தான் பிபி வருது. ஸோ இப்போ ஒரு இரத்த குழாயில் வந்து நல்லா இரத்த ஓட்டம் இருக்கும்போது அங்கே பிபி கிடையாது. ஆனால் அந்த இரத்த குழாய் போகிற ரத்தம் போகிற பகுதிகள் நடுவில் அங்கங்கே கொலஸ்ட்ரால் மற்றும் கொழுப்பு படிஞ்சு இருக்கும்போது அந்த இடத்துல இரத்த ஓட்டம் பாதிப்படையுது. இதனால தான் வந்து பிபி வருது. அப்போ பிபி சரியாகணுன்னா வெறும் உப்பை குறைச்சா மட்டும் போதாது. சுத்தமாக எண்ணெய் இல்லாமல், கொழுப்பு இல்லாமல், மிருக உணவுலாம் இல்லாமல் நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிபி நார்மலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதேமாரி நம்ம வந்து டாக்டர் கொடுக்குற பிபி மாத்திரையும் எடுக்கணும். ஏன்னா பிபி வந்து ஒரு சடன் கில்லர். நிறைய பேருக்கு பிபி இருக்குது, பிபி இருக்குன்றது தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ எங்கேயாவது ஒரு மெடிக்கல் கேம்ப் ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அங்கே போய் ஃப்ரீயாக பிபியை செக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு பிபி இருக்கிறது தெரியாமல் நிறையா ஆயிலி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அது எந்த நேரத்தில் நமக்கு ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ கொண்டு வரும். இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்திங்கன்னா இளம் வயசு 16 வயசு 22 வயசு கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் அந்த டைமில் அவங்களுக்கு பிபி இருந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி இப்படிலாம் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட வராங்க. ஸோ நம்ம நினைக்கிறோம் எனக்கு எந்த நோயும் இல்லை, நான் இளம் வயசில் தான் இருக்கிறேன், என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி நிறையா ஆயிலி ஃபுட்டெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு வராங்க. இது வந்து அவங்களுக்கு பிபியை கொண்டு வரும். நிறைய பேருக்கு பிபி இருக்குது, அதை தெரியாமலே இருக்கிறாங்க. இந்த பிபி சரியாகணும் அப்படின்னா நம்மளுக்கு பிபி இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாலே கரெக்டாக டாக்டர் கொடுக்குற மாத்திரையும் எடுக்கணும். பட் உங்கள் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆயில் இல்லாமல், அடுத்து வந்து மிருகப்புரோதம்லாம் இல்லாத உணவு சாப்பிட்ணும். ஏன் மிருகப்புரோதம் இல்லாத உணவு சாப்பிட்ணும் அப்படின்னா மிருகப்புரோதமும் வந்து பிபியை காஸ் பண்ணுது. எப்படின்னா ஒரு மாமிசத்தை வெட்டி வச்ச உடனேயும் அந்த இடத்துல பாக்டீரியாஸ் க்ரோ ஆக ஆரம்பிக்கும், அந்த கிருமிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த கிருமிகள் வந்து நிறையா விஷத்தை வந்து உருவாக்கும். இந்த விஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பில் கரையக்கூடிய விஷங்கள். அடுத்து வந்து இதை சமைக்கும்போது பாக்டீரியா செத்துரும், ஆனால் அந்த விஷங்கள் வந்து கொழுப்பில் வந்து நல்லா கலந்துருக்கும். அதை நம்ம சாப்பிடும்போது அது நம்ம ரத்தத்தில் ஏறிடும். ஸோ ஒரு அசைவ உணவு சாப்பிட்ட உடனேயும் அடுத்த ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே இரத்த குழாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கிரும். அடுத்து இதனாலேயே பிபி அதிகரிக்கும். ஸோ பிபி இருக்கிறவங்க ஒரு நான்வெஜ் சாப்பிட்டாங்க, ஒரு அசைவ உணவு சாப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் பிபி செக் பண்ணாலே பிபி அதிகமாகிறத அவங்களால உணர முடியும். ஸோ அசைவத்தை தவிர்க்கணும், பால் சம்மந்தப்பட்ட உணவை தவிர்க்கணும். எண்ணெய் இல்லாமல் டேஸ்ட்டாக சமைக்க முடியும். கீரை காய்கறிகள் அதிகமாக சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால்லாம் வெளியே போயிடும். அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளடைவில் பிபி நார்மலுக்கு வரும். அப்போ நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு நீங்கள் உங்கள் பிபி மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நீங்கள் பிபியிலேருந்து வெளியே வரலாம். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் வயதில் மரிக்கிறதுக்கான முக்கிய காரணம் பிபி. இன்றைக்கி 40 வயசு, 45 வயசு, 50 வயசு, 35 வயசில் ஒருத்தவங்க மரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து பிபியாக இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ பிபியை வந்து ஒரு சாதாரண வியாதியாக எடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பிபி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் மாத்திரை போடுறாங்க, மாத்திரை போடாமல் விட்டுடுறாங்க. அதனால் ஸ்ட்ரோக், கிட்னி ஃபெயிலியர் இப்படிலாம் கொண்டு போய் விடுது. எனவே இந்த பிபியை ஒரு சாதாரணமாக எடுத்துக்காமல் உங்களுடைய டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மூலயமா சரியான சிகிச்சையின் மூலயமா நீங்கள் இந்த பிபியிலேருந்து வெளியே வர முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.